நீ ஃபுட்பால் பிளேயர் ஆகிற கனவையே மறந்துடுறா, யூரோப் பக்கம்லாம் போகவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தலைவன் கட்டங்கட்டு அடித்து யுனைட்டடில் வந்து மிகப்பெரிய பிளேயர் ஆனான். சின்ன வயசுலேயே சொல்லிட்டாங்க, நீ ஃபுட்பால் பிளேயர்லாம் ஆக முடியாது, போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. தலைவனும் போய் படிச்சுட்டு இருந்திருக்கான். அப்பப்போ சைடில் ஃபுட்பால் விளாண்டுருக்கான். கொயோடோ பர்பிளுங்கிற டீமு பையன் நல்லா விளாடுவான் போலையேன்னு சொல்லிட்டு ரெக்ரூட் பண்ணி 19 வயசில் ஃபஸ்ட் டீமுக்கு விளாட வைக்கிறாங்க. அப்போது ஜீசுங் பார்க்கு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்ட காரணத்தினால 2002 வேர்ல்டு கப்பு சவுத் கொரியாவில் தான் நடக்குது. அந்த காரணத்தினால விளையாண்டாங்க. ஆனால் தலைவன் போட்ட பர்ஃபார்மன்ஸை பார்த்து உலகமே அசந்து போயிருச்சு. அப்போ சவுத் கொரியாவுக்கு கோச்சாக இருந்தாப்புல கஸ் ஹிடிங்க்கு. அதே கஸ் ஹிடிங்க்கு அதுக்கப்புறம் வந்து PSV ஐண்ட்ஹோவனில் சேர்றாப்புல. ஆல்ரெடி ஜீசுங் பார்க்கு தான் நம்மளுக்கு தெரியுமில்ல, அந்த காரணத்தினால ஜீசுங் பார்க்கை வாங்கிட்டு வந்து PSV ஐண்ட்ஹோவனில் விட்றாங்க. PSVயில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வெட பாய்ச்சி தான், ஆனால் அதுக்கப்புறம் தலைவன் நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டான். 5 மில்லியனுக்கு 2005 ஆலெக்ஸ் ஃபெர்குசன் போய் ஜீசுங் பார்க்கை கூட்டு வந்து டீமில் போடுறாப்புல. அப்போ இருந்த யுனைடெட் டீம்லேயே மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயரு, ஹார்ட் கோர் யுனைடெட் ஃபேன்ஸுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த டீமில் முக்கியமான பிளேயர் ஜீசுங் பார்க்குன்னு. ஜீசுங் பார்க்கை 3 லங் பார்க்கு இல்லைனா 2 ஹார்ட் பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தலைவன் ஓடிட்டே இருப்பான். 90 நிமிஷம் ஆனாலும் சரி, 120 நிமிஷம் ஆனாலும் சரி, தலைவன் ஓடுன்னு ஓடிட்டு இருப்பான் டீமுக்காக. சில மேட்சஸில் மேன் மார்க் பண்ணுறதுக்காகவே ஜீசுங் பார்க்கை கூட்டு வந்து போடுவாங்க. பல பேர்த்த தலைவன் மேன் மார்க் பண்ணி கட்டங்கட்டி அடிச்சிருக்கான். 2012 QPR போகிறாப்புல. அங்கேருந்து மறுபடியும் PSVலேருந்து 2014 தலைவர் ரிட்டையர் ஆகிறாப்புல.